தேர்தல் நடைமுறையில இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கட்சிக்காரங்க பூத் ஸ்லிப் குடுக்குறதுல ஏன்னா எல்லா கட்சியும் தான் குடுக்குங்க. நீங்க ஒவ்வொரு வாக்காளர் வீட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கட்சி போட்டி போட்டா 5 கட்சியோட பூத் ஸ்லிப்பும் கிடக்கும். அத தேர்தல் ஆணையம் ஒழிச்சுக்கிடுச்சு. நாங்களே குடுக்குறோம். இதுதான் நடுநிலையானதுன்னு சொன்னாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் பெரிய அளவுக்கு தில்லு முள்ளு செய்யறத கண்டுபிடிக்க முடியாமலோ, அல்லது அவங்க இன்னும் டேட்டா மேனிபுலேஷனுக்குள்ள போனதையோ நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம போயிருச்சு. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அதை கொடுக்கணும்னு சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த இடம் மிக தவறான இடம். என்ன காரணம்னா, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு காலகட்டத்துல புனிதத்தன்மையோட நடுநிலைமையோட எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. RSS பேக்ரவுண்ட் தான் இன்னைக்கு அடிப்படை தகுதி. அதுல என்ன தவறுன்னு வேற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கேட்கிறாங்க. ஐடியாலஜிக்கலி கமிட்டட் அவங்கள நீங்க போட போறதுன்னா தவறு ஆட்டோமேட்டிக்கா வந்துருமே. RSS பேக்ரவுண்ட் உள்ளவங்கள தலைமை தேர்தல் ஆணையராக நியமிப்பதில் என்ன தவறுன்னு நீங்க கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் அடிபட்டு போயிரும். அதுல நீதிபதியாக்குவதில் என்ன தவறு நீங்க கேட்டீங்கன்னா நீதித்துறையே அடிபட்டு போயிடும். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்க. ரொம்ப டிஸ்கஸ் பண்றோம், கிராஸ் ரூட் லெவலுக்கு எடுத்துட்டு போயாச்சு. பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல அந்த விழிப்புணர்வு குறைவா தான் இருக்கும். அப்ப கிராஸ் ரூட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பயணம். அந்த பயணத்தை முன்னின்று நடத்துகிற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பயணத்தோடு பங்கேற்கிற பிற மாநில அமைச்சர்கள், தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இது எல்லாமே ஜனநாயகத்தை விழிப்புணர்வு உடையதாக மாற்றுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கணும் என்பதாகவும், வாக்காளர்களுடைய உரிமையை உறுதி செய்வது அப்படின்னு பீகார்ல ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் டோர் டு டோர் யாத்திரை போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட 5 மாநில முதலமைச்சர்கள் வெவ்வேறு நாள்ல போய் அங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் 27 நாளைக்கு போக இருப்பதாக சொல்றாங்க. இப்ப அகில இந்திய அளவுல SIR அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், ஓட்டர் ரோல் மேனிபுலேஷன் அப்படின்னுட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் திருகு வேலை செய்வதற்கு எதிரான டோர் டு டோர் கேம்பெயின் எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சிகளின் முயற்சி, தமிழக முதல்வர் கலந்து கொள்வது எல்லாமே பாராட்டத்தக்க விஷயம்தான். அடிப்படையில் இதுல ஒரு சில விஷயங்கள் கிளாரிட்டி தேவைப்படுது. அதாவது நம்மளோட எலெக்ஷன் அப்பாரட்டஸ்ல ரெண்டு பேர் முக்கியமானவர்கள். ஒன்று BLOன்னு சொல்லப்படுகிற பூத் லெவல் ஆஃபீஸர். அவங்க மோஸ்ட்லி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டோட எம்ப்ளாயி தான். இன்னொன்று BLAன்னு சொல்லப்படுகிற பூத் லெவல் ஏஜென்ட், அது கட்சிக்காரன். இப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் தேர்தல் பண்ணிக்கிறது என்னன்னா, வாக்காளர் பட்டியல் டிராஃப்டோ இல்லை ஃபைனலோ வந்த உடனே வாக்காளர் பட்டியலை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு செட்டு வீடு வீடாக போய் செக் பண்ணும். அதாவது ஒரு 1000 வாக்காளர் பட்டியலை 1000 வாக்காளர்கள் கொண்ட ஒரு நிறைவு பட்டியலையோ அல்லது ஆரம்ப பட்டியலையோ சரிபார்ப்பதற்கு பூத் லெவலில் 15-20 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஒரு செட்டு உட்காந்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் பூத் ஸ்லிப் எழுதுவோம். பூத் ஸ்லிப்பில் அது பெர்ஃபரேட்டட் பூத் ஸ்லிப்புங்க. ஒரு பக்கம் கட்சியோட சின்னம் அடிக்கப்பட்டிருக்கும், இன்னொரு பக்கம் வாக்காளர் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்ன இடத்துல இருக்கு, என்ன நம்பர், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வாக்குப்பதிவு போகும்போது கட்சி சின்னத்தை கிழிச்சு போட்டுட்டு அந்த போர்ஷன் மட்டும் கொண்டு போவாங்க. இதான் ரொம்ப காலமாக இந்த சிஸ்டம் நடைமுறையில் இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல தேர்தல் ஆணையம் நாங்கள் தான் கொடுப்போம் பூத் ஸ்லிப். அது ஏன் அவங்க அப்படி முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. ஏன்னா பூத் ஸ்லிப்பை கட்சிக்காரன் கொடுத்துருந்தானா தவறுகளை உடனே கண்டுபிடிச்சிடலாம். தேர்தல் ஆணையமே பூத் ஸ்லிப் கொடுக்கும்போது தவறை மூடி மறைச்சிடலாம். தேர்தல் ஆணையம் அவங்க கிளவரா என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வாக்காளரோட போட்டோ போட்டு கொடுக்குறோம், கட்சிக்காரன் கொடுத்தா கேன்வாஸ் பண்றான். ஆனா கேன்வாஸ் பண்றதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நமக்கு தேர்தல் நடைமுறையில இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கட்சிக்காரங்க பூத் ஸ்லிப் கொடுக்குறதுல ஏன்னா எல்லா கட்சியும் தான் கொடுக்குங்க. நீங்க ஒவ்வொரு வாக்காளர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கட்சி போட்டி போட்டா 5 கட்சியோட பூத் ஸ்லிப்பும் கிடக்கும். அதை தேர்தல் ஆணையம் ஒழிச்சுக்கிடுச்சு. நாங்களே கொடுக்குறோம், இதுதான் நடுநிலையானதுன்னு சொன்னாங்க. அப்போ இயல்பாகவே வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற பணியில ஒரு தொய்வு ஏற்பட்டுள்ளதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ தேர்தல் ஆணையம் பெரிய அளவுக்கு தில்லு முள்ளு செய்யறத கண்டுபிடிக்க முடியாமலோ அல்லது அவங்க இன்னும் டேட்டா மேனிபுலேஷனுக்குள்ள போனதையோ நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு. இப்போ பல குற்றச்சாட்டுகள், முக்கியமான குற்றச்சாட்டு விடுபட்ட பெயர்கள், மரணம் காரணமாக விடுபட்ட பெயர்கள், அதை நம்ம எளிதாக சரி பண்ணிடலாம். இடமாற்றம் காரணமாக விடுபட்ட பெயர்கள், இந்த இடத்துல வெறுமனே இடமாற்றம், வெளிமாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்கறதுனால ஏற்படுகிற இடமாற்றம், மைக்ரேஷன். மூணாவது முக்கியமான குற்றச்சாட்டு எது அப்படின்னா, ஒரே விலாசத்துல ஒரே முகவரியில
நூற்றுக்கணக்கான பேர், 50 பேர், 40 பேர் அப்படி வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கு. அது இருக்குங்கிறதெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. ஏராளமான, அது பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, ஏராளமான பதிவுகள் வந்துருச்சு. எல்லா தொகுதிகளிலும் பரவலா இருக்குங்க. எல்லா மாநிலத்திலையும் அது பரவலா இருக்கு. அப்போ அடிப்படையில் இதை இன்னைக்கு இருக்கிற சொபிஸ்டிகேஷன்ல, டெக்னாலஜியில, சாட் ஜிபிடியும் எதுவும் வந்த ஏஐயும் வந்த காலத்துல டூப்ளிகேஷனை சரி பார்க்கறதுங்கிறது ரொம்ப எளிதுங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிளா வந்து கணினி அந்த வேலையை பார்த்துரும். அப்போ மிஷின் ரீடபிள் வேணும். மிஷின் ரீடபிள் இல்லாம பண்ண முடியாது. மிஷின் ரீடபிள் யார்கிட்ட இருக்கு? இன்னைய தேதிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. அதை அவங்க கட்சிகள்கிட்ட ஷேர் பண்றதுல அதனால எந்த விளைவும் வரப்போறது இல்லை. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அதை கொடுக்கணும்னு சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லுது. அந்த இடம் வந்து மிக தவறான இடம். என்ன காரணம்னா, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு காலகட்டத்தில் புனிதத்தன்மையோட நடுநிலைமையோடலாம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அது தெள்ள தெளிவா தெரியுது. ஆர்எஸ்எஸ் ஊடுருவல்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்தியாவில் எல்லா துறைகளையும் வந்தாச்சுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து ஜுடிஷியரியில இருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் தான். நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும், புதிதாக தேர்ந்தெடுக்க போகிற வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும். ஸோ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு தான் இன்னைக்கு அடிப்படை தகுதி. அதுல என்ன தவறுன்னு வேற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கேட்கறாங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு. ஆனால் ஐடியாலஜிக்கலி கமிட்டட் அவங்கள நீங்க போட போறதுன்னா தவறு ஆட்டோமேட்டிக்கா வந்துருமே. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்கள தலைமை தேர்தல் ஆணையராக நியமிப்பதில் என்ன தவறுன்னு நீங்க கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையமே அடிபட்டு போயிரும். அதுல நீதிபதியாக்குவதில் என்ன தவறு நீங்க கேட்டீங்கன்னா நீதித்துறையே அடிபட்டு போயிடும். ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கு கமிட்டட். அப்போ ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆகிறாரு. தன் முன்னால் வர்ற வழக்கை வந்து ஒரு பழைய கட்சிக்காரன் வழக்குன்னா அவர் நான் கேட்க மாட்டேன்னு ரெக்யூஸ் பண்ணிடுவார். இன்னைக்கு கூட வந்து NCLAT வந்து ஒரு சீஃப் அவர் சொல்றாரு, ஒரு வழக்கு வருதுங்க, அந்த வழக்குல வந்து சாதகமான தீர்ப்பு வழங்க சொல்லி ஹையர் ஜுடிஷியரியில இருந்தே ஒரு நீதிபதி கேட்டாரு. அதாவது ஜுடிஷியரி எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். குற்றம் சாட்டுவதும் ஒரு பெரிய ட்ரைபியூனலோட எக்ஸ் ஜட்ஜு, அது முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், இப்ப ட்ரைபியூனலோட ஹெட்டா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நீதித்துறையில இருந்தே எனக்கு அழுத்தம் வருது, நான் வந்து இதை விசாரிக்க விரும்பல. யார் பேரு என்னன்னு சொல்லல, ஆனா குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமானது. நீதித்துறையின் முன்னாள் நீதிபதிகள்லாம் சேர்ந்து வந்து உள்துறை அமைச்சருக்கு எதிராக வந்து குற்றம் சாட்டுறாங்க. என்னங்க நீங்க வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் நடத்துறீங்க, எங்க கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்னு சொல்லிட்டு போங்க, அதுக்காக இன்னொரு கேண்டிடேட்டை வந்து அவரு எக்ஸ் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர், அவரோட பழைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சுட்டு அவர் நக்சல் பாரின்னு நீங்க முத்திரை குத்துறீங்க, மாவோயிஸ்டுக்கு ஆதரவா இருந்தாரு, தீவிரவாதின்னு முத்திரை குத்துறீங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு, இது என்ன நியாயம் என்று சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதிகள் உள்துறை அமைச்சருக்கு எதிராக குற்றம் சாட்டுறாங்க. அப்ப இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? பிரதமரும் அப்படிதான் இருக்காரு, உள்துறை அமைச்சரும் அப்படிதான் இருக்காங்க, தலைமை தேர்தல் ஆணையரும் அப்படிதான் இருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து அமைப்பு பேர்ல ரொம்ப பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டுரும். அது வந்து இந்த நாட்டுக்கு நல்லதா என்றால் நல்லது இல்லை. இந்த பீகார்ல நடைபெறுகிற இந்த பயணம் அல்லது இந்த வாக்காளர்களுக்கான அதிகாரங்கிற இந்த பயணம் அதோட நோக்கத்தை பூர்ணமாக நிறைவேற்றியதா நான் எப்ப மகிழ்ச்சி அடைவேன்னா, இது பற்றிய உணர்வுகளை, விழிப்புணர்வை இன்றைய தேதிக்கு பீகார் மாநிலத்துக்கு இருக்கிற எல்லா வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நாளைக்கு இது வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வரப்போகுது, கேரளாவுக்கு வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. தமிழ்நாடு தான் லாஸ்ட் லெக்கில் இருக்கு, அப்படி வச்சுக்கிடலாம். அப்ப நமக்கு ஒரு அட்வான்டேஜ், நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த விஷயங்களை ரொம்ப டிஸ்கஸ் பண்றோம். விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்க, ரொம்ப டிஸ்கஸ் பண்றோம், கிராஸ் ரூட் லெவலுக்கு எடுத்துட்டு போயாச்சு. பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல அந்த விழிப்புணர்வு குறைவா தான் இருக்கும். அப்ப கிராஸ் ரூட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பயணம், அந்த பயணத்தை வந்து முன்னின்று நடத்துகிற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பயணத்தோடு பங்கேற்கிற பிற மாநில அமைச்சர்கள், தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இது எல்லாமே ஜனநாயகத்தை விழிப்புணர்வு உடையதாக மாற்றுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து இந்த விவகாரம் 3 வாரங்களாக எஸ்ஐஆர் தொடர்பாக நாடாளுமன்றத்துல பேசணும்னு கடைசி வரைக்கும் பாஜக அனுமதிக்கலன்னு பார்க்க முடியுது. இதுல இருந்து டிவியேட் பண்ணுவதற்காக இப்ப தொடர்ந்து பல வேலைகளை செய்யறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல சார்? திடீர்னு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, சிடிஎஸ் ஒரு விதமா பேசுறாரு. அப்ப இது விவாத பொருளாவதை பாஜக விரும்பவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? அதனாலதானே அவங்க வந்து அரசியல் சாசன திருத்த சட்டம் கொண்டு வராங்க, பதவி பறிப்பு மசோதா. அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான நம்பர் இல்ல, பிஜேபி கிட்ட இல்ல. அமித்ஷா என்ன சொல்றாரு, அதெல்லாம் நாங்க நிறைவேற்றிடுவோங்க, காங்கிரஸே ஆதரவு அளிக்கும்னு சொல்றாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது.
அப்போ அதை கொண்டு வருவது நோக்கம் என்ன? ஜேபிசி போட்டிருக்காங்க. ஜேபிசியில் எதிர்கட்சிகள் இப்போ பங்கெடுக்க மறுக்குது. ஸோ ஜேபிசியே நடக்காது. அப்போ வெறும் மசோதா இன்ட்ரடக்ஷனோட முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு அடுத்த கட்டம் அது போகுதுங்கிறது ரொம்ப கடினம். அதாவது இது பொதுவான சில மசோதாக்களுக்கு சட்டமன்றங்களின் ஆதரவு தேவையில்லை. சில குறிப்பிட்ட மசோதாக்களுக்கு அது அரசியல் சாசன திருத்தமாக இருந்தாலும் பார்லிமெண்டே நிறைவேற்றினாலும் 50% குறையாம இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில சட்டமன்றங்களும் அதை ஆதரிச்சு தீர்மானம் போடணும். இப்ப இது அடிப்படையவே மாத்திர ஒரு விஷயங்கிறதுனால அதை நோக்கி தான் இது போகணும் நியாயமா பார்த்தா. ஆனா இவங்க போகாமலே அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அல்லது அடுத்த விண்டர் செஷன்ல எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு 2/3 மெஜாரிட்டி காட்ட முயற்சி செய்வாங்க. ஏன்னா அமித்ஷா எந்த எல்லைக்கும் போவேன்னு அவரே தான் சொல்றாரு. அப்ப அந்த நேரத்துல அவங்க ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகுதுன்னு திசை திருப்புவாங்க. இப்பவுமே சார் தொடர்பான யாத்திரை, அந்த யாத்திரையில பாஜக அல்லாத எதிர்கட்சி முதல்வர்கள் பங்கேற்பது, எதிர்கட்சி தலைவர்கள் பங்கேற்பது, இதிலிருந்து கவனத்தை திசை திருப்புகிற ஏற்பாடு. அப்போ திசை திருப்புதல் என்றால் அது ஜனநாயகத்தை ஆழ குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் தானே. இப்போ உதாரணமாக இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு சட்டத்துல ஏராளமான சட்டங்களும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. லலித் தாமஸ் வழக்கு, மனோஜ் நர்லா வழக்கு, நிறைய வழக்குகள் இருக்கின்றன. அப்போ அதே டிஸ்குவாலிஃபிகேஷன் சட்டத்தை கொஞ்சம் மாற்றி வேற விதமா அரசியல் சாசன திருத்த மசோதாவை கொண்டு வரதே தவறு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அடி வாங்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் 2016 இது மாதிரி அரசியல் சாசன வழக்குகள் நிறைய நிலுவையில தான் இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அப்படி ஒன்றும் ஃபாஸ்டாலாம் செயல்படலை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை இப்போ நிறைவேற்றுவோம்னு நினைக்கிறாங்க. நிறைவேற்றுவதற்கு எந்த வழியை வேணாலும் பின்பற்றலாம். நீங்க ஜனநாயகத்தோட நீங்க நினைச்சா தானே. இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, தேர்தலில் தோத்து போனாங்க. தேர்தலில் தோத்த போற அவங்க எமர்ஜென்சியை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரியான முயற்சியில் ஈடுபடலாம். உடனடியாக போய் முழுமையான எமர்ஜென்சியை விலக்கிக்கிட்டாங்க. அப்போ ஜனநாயக மாண்புங்கிறது அது வேற, அது இயல்பா ரத்தத்துல இருக்கணுங்க. ஜனநாயக மாண்புங்கிறது மாண்பு இல்லை, எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் என்று தலைமையே கருதுமானால் சூது செய்தும் வாது செய்தும் தொல்லறத்தை சுட்டரித்தும் வாங்க, என்ன பண்ணாலும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் எய்தும் சூழ்ச்சி. இதுதான் தமிழ் பாடல், தமிழ் மரபு. அப்ப எது வேணாலும் செய்யலாம், நம்ம ஆதிக்கத்தில் இருந்தா போதும் அப்படின்னு நினைத்தால் இந்த நாட்டுல ஜனநாயகம் செத்து போயிடும். மிக நிச்சயமாக சார், ஒரு விரிவான உரையாடல். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.